அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ பதிவில் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுடைய வாழ்க்கை குணாதிசயங்கள் மற்றும் அவர்கள் பற்றி யாருக்கும் தெரியாத பல உண்மைகளை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல பெல் சிம்பலை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்க போற இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நோட்டிபிகேஷனா வந்து சேரும். நட்சத்திர வரிசையில் 4வது நட்சத்திரமாக வருவது ரோகிணி நட்சத்திரம். இதனால் இவர்கள் தனது அழகாலும் திறமையாலும் மற்றவர்களை எளிதில் கவர்ந்து விடுவார்கள். மென்மையான குணம் படைத்தவர்களாக இருப்பார்கள். எதிலும் சுயமாக சிந்தித்து முடிவெடுப்பார்கள். பாசம் உள்ளவர்களாகவும் நேர்மையானவர்களாகவும் விளங்குவார்கள். இவர்கள் பொதுவாக எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். சிறந்த கற்பனை வளமும் படைப்பாற்றல் திறனும் இருக்கும். சில சமயங்களில் மன சஞ்சலங்களால் அமைதியை இழந்து தவிப்பார்கள். இவர்கள் பொதுவாகவே கடினமாக உழைக்கும் திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள். எந்த தவறுகளையும் பொறுத்து கொள்ளும் சகிப்புத்தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்கள் பரோபகார மனம் கொண்டவர்கள். பாரம்பரியமான சிந்தனைகளை கொண்டிருந்தாலும் நவீனத்தையும் விரும்புவார்கள். இவர்கள் எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் முழு அர்ப்பணிப்போடு செயல்படுவார்கள். இவர்களது வாழ்க்கை ஏற்ற இறக்கங்களை கொண்டதாக இருக்கும். ஜனவசீகரம் நிறைந்த நட்சத்திரம் என்பதால் திரைத்துறையில் பெரிய கலைஞர்களாக இருப்பார்கள். குடும்பம் மற்றும் சமுதாய நியதிகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திறமையான சிற்பிகளாகவும் நடனம் மற்றும் இசைத்துறை கலைஞர்களாகவும் இயக்குநர்களாகவும் விளங்குவார்கள். பள்ளி கல்லூரி கலை போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசும் பாராட்டுகளையும் பெறுவார்கள். இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா நிர்வாக திறமை குறைவாக இருந்தாலும் பெரிய தொழிலதிபர்களாக இருப்பார்கள். தொழிலாளர்களை சரிசமமாக நடத்துபவர்களாக இருப்பார்கள். கதை, கட்டுரை, நாடகம் போன்றவற்றை எழுதுபவர்களாகவும் திரைத்துறையில் பெரிய கலைஞர்களாகவும் இருப்பார்கள். இவர்கள் உணவு விடுதி, ரெஸ்டாரண்ட், லாட்ஜ் உரிமையாளர்களாகவும் பால் பண்ணை மற்றும் கரும்பு சார்ந்த துறைகளில் வல்லுநர்களாகவும் இருப்பார்கள். விற்பனை துறையில் சம்பாதிக்கும் திறமை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். இந்த நட்சத்திரக்காரர்களில் சிலர் இரும்பு வியாபாரத்திலும் ஈடுபட்டிருப்பார்கள். இவர்களுக்கு வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா விட்டு கொடுக்கும் குணத்தை பெற்றிருப்பதால் குடும்பத்தில் எப்பொழுதும் குதூகலம் நிலவும். சண்டைகள் வந்தாலும் எளிதில் பேசி சமாளித்து விடுவார்கள். நினைத்ததை நினைத்தபடியே அடையக்கூடிய ஆற்றல் பெற்றிருப்பார்கள். செல்வமும் செல்வாக்கும் நிறைந்திருக்கும். காதல் திருமணம் இவர்களுக்கு கைகூடும். பிள்ளைகளுக்கு அதிக சுதந்திரம் கொடுப்பார்கள். சுபபோக வாழ்க்கையே விரும்புவதால் சோம்பேறித்தனம் கொண்டவர்களாக இருப்பார்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா சந்திரனின் உச்சராசி ரிஷபராசி என்பதால் அடிக்கடி ஜல சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும். முகப்பரு, கண், மூக்கு, தொடைகளில் பிரச்சனை, மூட்டு வலி போன்றவற்றால் பாதிக்கப்படுவார்கள். அடுத்ததா ரோகிணி நட்சத்திரக்காரர்களுடைய பொதுவான குணநலன்களை பார்க்கலாம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எதையும் கற்றுக்கொள்வதில் வல்லவர்களாக இருப்பார்கள். பெரிய பதவியில் இருப்பவர்களின் அன்பை பெற்றிருப்பார்கள். எதையும் சுயமாக சிந்தித்து முடிவெடுப்பார்கள். இவர்கள் சுதந்திரமானவர்களாக இருப்பார்கள். பெரியோர்களின் அறிவுரைகளை மதித்து நடப்பவர்கள். மொழி பாடங்களில் பண்டிதர்களாக இருப்பார்கள். இவர்கள் பசித்தவர்களுக்கு உணவளிப்பதில் சிறந்தவர்களாக இருப்பார்கள். வருங்காலத்தை முன்கூட்டியே உணரும் ஆற்றல் பெற்றவர்களாக இருப்பார்கள். பெண்கள் விரும்புவவர்களாக இருப்பார்கள். தங்க ஆபரணங்களையும் உயர்ந்த ரத்தினங்களையும் அணிபவர்களாக விளங்குவார்கள். அதிர்ந்து பேசாத மென்மையான குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். சூழ்நிலையை தங்களுக்கு சாதகமாக திருப்புவதில் கைதேர்ந்தவர்களாக இருப்பார்கள். அதிகம் பேசாமல் செயல் மூலமாக பல விஷயங்களை தெரியப்படுத்துவார்கள். இவர்கள் சிறந்த படைப்பாற்றல் திறனும் கற்பனை வளமும் கொண்டவர்களாக இருப்பார்கள். மனசஞ்சலங்களால் சில சமயங்களில் அமைதி இழந்து காணப்படுவார்கள். இவர்களின் அழகும் ஆடம்பர வாழ்க்கையும் மற்றவர்களை பொறாமைப்பட வைக்கும். கடின உழைப்பை மேற்கொள்பவர்கள். தங்களது படைப்பாற்றலாலும் புத்திசாலித்தனத்தாலும் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவார்கள். இவர்கள் சகிப்புத்தன்மை நிறைந்தவர்களாக இருப்பார்கள். பிறர் தனக்கு எவ்வளவு தீங்குகள் விளைவித்தாலும் அதை பொருட்படுத்தாமல் மீண்டும் அவர்களுக்கு உதவும் பரோபகார மனம் கொண்டவர்கள். நட்சத்திரத்தின் அதிபதியாக சந்திர பகவான் இருப்பதால் எளிதில் மற்றவர்கள் தவறுகளை மன்னித்து மறந்து விடுவார்கள். மனதில் வஞ்சம் இருக்காது. ஜனங்களை கவரும் நட்சத்திரம் என்பதால் திரைத்துறையில் பெரிய கலைஞர்களாக இருப்பார்கள். இவர்கள் எதையும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை பெற்றவர்கள். பள்ளிகளில் கலை தொடர்பான போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை அள்ளுவார்கள். ரோகிணி நட்சத்திர ஆண்கள் தனது மனைவியிடம் விட்டு கொடுத்து அனுசரித்து வாழ்வார்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திறமையான சிற்பிகளாகவும் நடனம் மற்றும் கலை கலைஞர்கள், படைப்பாற்றல் இயக்குநர்களாகவும் திகழ்வார்கள். விவசாயம், சுற்றுச்சூழல் தொழிலில் ஈடுபட்டு சமுதாயத்தில் மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள். வியாபாரம், கதை எழுதுவது, மார்க்கெட்டிங் மற்றும் நகை வடிவமைத்தல் போன்ற தொழில்களில் பெரிய உச்சங்களை தொடுவார்கள். ரோகிணி நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் மேச ராசிக்குரிய செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்துக்குட்பட்டவர்களாக இருப்பார்கள். இதனால் சுபபோகங்களையும் அனுபவிக்கும் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள். தான தர்மங்கள் செய்பவர்களாக இருப்பார்கள். எப்பொழுதும் மன போராட்டத்துடன் செயல்படுவார்கள். பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்கும் யோகம் பெற்றவர்களாக இருப்பார்கள். காவல்துறை, ராணுவம் போன்றவற்றில் விருப்பம் கொண்டவர்களாக இருப்பார்கள். ரோகிணியின் 2ஆம் பாதம் சுக்கிர பகவானின் ஆதிக்கத்துக்குள் வருகிறது. இதில் பிறந்தவர்களுக்கு செல்வத்திற்கு குறை இருக்காது. சொகுசான வாழ்க்கையை அனுபவிப்பார்கள். எந்த விஷயத்தையும் கலை ஆர்வத்தோடு ரசித்து செய்பவர்கள். அழகிய தோற்றமும்
உடல் அமைப்பும் பிறரை கவரும் விதமாக இருக்கும். சாந்தமான குணத்தை பெற்றிருந்தாலும் நெருக்கடி வரும் வேளையில் வீர வேஷத்தோடு செயல்படுவார்கள். தர்ம சிந்தனை, இரக்கம், பொது நலத்தில் ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பார்கள். விரும்பியது கிடைக்காவிட்டால் பெரும் துன்பத்திற்கு ஆளாவார்கள். ரோகிணியின் 3ஆம் பாதம் புதன் பகவானின் ஆதிக்கம் பெற்ற பாதமாகும். இதில் பிறந்தவர்கள் இயல்பாகவே சிறந்த சிந்தனை திறனோடு புத்திசாலிகளாகவும் இருப்பார்கள். சிறந்த கல்விமானாக இவர்கள் விளங்குவார்கள். கணிதம், அறிவியல் துறைகளில் மிகப்பெரிய சாதனைகளை படைப்பார்கள். ஓவியம், சிற்பம், நடனம், இசை ஆகிய கலைகளில் அதிக ஈடுபாடு இருக்கும். சிலர் இந்த கலைகளில் நிபுணத்துவம் பெற்ற பெயரையும் புகழையும் சம்பாதிப்பார்கள். நடுத்தர வயதுக்குள்ளாகவே பெரிய செல்வந்தராகும் யோகம் இவர்களுக்கு உண்டு. ரோகிணி நட்சத்திரத்தின் 4ஆம் பாதம் சந்திர பகவானின் ஆளுமைக்குள் வருகிறது. இதனால் திடமான மனோபலத்தை இவர்கள் பெற்றிருப்பார்கள். என்ன விரும்புகிறார்களோ அதை அடைவதற்கு முயல்வார்கள். இவர்கள் பொதுவாக குடும்ப பற்று உள்ளவர்கள். எதையும் பொறுமையாக சாதிக்கும் குணம் கொண்டவர்கள். ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அரிசி, மருந்து, மீன் தொடர்பான தொழில்களில் மிகப்பெரிய செல்வத்தை ஈட்டுவார்கள். ஒரு சிலர் அரசியல் துறையில் ஈடுபட்டு பெரிய பதவிகளை அடைவார்கள். வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு பெரும் பொருளையும் புகழையும் ஈட்டுவார்கள். இது போன்ற இந்த நட்சத்திரக்காரர்களை பற்றி கூறிக்கொண்டே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னாக்கா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. இது போல அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது